நம்மளோட நெக்ஸ்ட் கேம்பிங் vlog. ஆக்சுவலாக வந்து எப்பவுமே வந்து ஒரு நைட் போயிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் 2 நைட் போனோம். இப்போ வந்து என்னால் வந்து இது 3 நைட் ஆயிருக்கு. ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிகிட்டே இருப்பேன், போகணுன்னே திருப்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வர மாதிரி இருக்குது, போன மாதிரியே தெரியல. தூங்குவோம், காலையில் எந்திரிப்போம், சாப்பிடுவோம், பேக்கப், இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் கேட்டேன். ஓகேன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அடுத்தது 3rd டைம் வந்து 3 days போனால் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறத வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம், இல்லைனா அதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் மறுபடியும் எல்லாத்தையும் வைக்கணும். ஸோ நிறைய வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சு 3 nights போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து நல்ல வெயிலையும் நார்மல் கிளைமேட்டையும் பார்த்தோம், அதே மாதிரி மழை பார்த்தோம், பயங்கரமான குளிர், டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த கேம்பிங்கில் வந்து எல்லா கிளைமேட்டையும் எல்லா வெதரையும் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் நல்லா மரத்துலலாம் இலை வந்துடுச்சு. ஸோ ஸ்ப்ரிங் சீசனுங்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ்லாம் பெருசாக இல்லை. ஸோ நெட்வொர்க்கு சுத்தமாக இல்லை. பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோனே எடுக்கலை. அதனால எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்துச்சு. ஆனால் நம்மளை காமாக இருக்கிறதுக்கு விடுவாங்களா? இந்த பசங்க விடவே மாட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கவி வந்து டீ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எப்போ போனாலுமே சரி அவங்க வந்து வர்ற அன்னைக்கு அவங்க எப்போவுமே ஃப்ளாஸ்கில் வந்து நல்ல டீ கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அதை டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் மறுபடியும் வந்து அவங்கவுங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டென்ட்டு போடுறது, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து, ஏன்னா நைட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் ஓரளவுக்கு வந்து உள்ளெல்லாம் டென்ட்டை வந்து போட்டுட்டு பெட்ஷீட்லாம் போட்டு வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து பூச்சிலாம் வரும். ஸோ நைட் டைமிங்கு. ஸோ அதனால முன்னாடியே எல்லா வேலையும் பண்ணி வைக்கணுங்கிறதுனால எல்லாருமே அதை பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸர் வந்து பொறுப்பாக வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா கிரில்லுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து போனோன்னே ஆஃபீஸரோட டியூட்டி என்னவோ அதை வந்து கரெக்டாக பார்ப்பாரு. அதே மாதிரி யாருக்கு என்னென்ன வேணும்னு கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க. எங்கள் ட்ரிப்பை எப்படி எங்களெல்லாம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் இந்த ட்ரிப்பு இந்த டைமுக்கு போகணும், இந்த டைமுக்கு வரணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு எங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி போட்டு கூட்டிகிட்டு வருவோம் அப்படி. ஸோ அது ஒரு பெரிய விஷயந்தான். ஒரு ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கூட்டிகிட்டு போகிறது, அங்கே டைமுக்கு போகிறது, கிளம்புறது எல்லாமே ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் இன்னொன்று என்ன பண்ணேன்னா, நைட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இவர் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடு, நான் வந்து போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தா நான் வந்து லக்கேஜையே வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். என்னடி சொல்கிற? ஒரே ஷாக்கு அங்கே எல்லாத்துக்கும். நிஜமாலுமா விளையாடாத அப்படின்னு கேட்டாரு. இல்லை நான் நிஜமாலுமே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ தப்பு என் மேலதான், மன்னிச்சிருங்க, நான் தான் மறந்துட்டு வந்துட்டேன், நான் இப்படி போய் அப்படி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நீ ஒன்றும் போக தேவையில்ல, நானே போய் எடுத்துகிட்டு வர்றேன்னாரு. அப்புறம் வந்து அன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. ஸோ காலையிலேருந்து ஒர்க்கு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புனது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அவரால் முடியல. சரி காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சா டிராஃபிக்கும் இருக்காது, போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படி தான் நினச்சாரு. அதுக்கப்புறம் எழுந்ததே லேட்டுங்கிறதுனால அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு இருந்தார். அதனால சரி நானே போய் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போகிறேன்னு எல்லாரும் என் கூட வர்றேன்னாங்க. அப்புறம் அப்படியே ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப்பாக போனோம். போய் எடுத்துகிட்டு போகிறக்கு 1.5 hour, வர்றக்கு 1.5 hour, அப்புறம் அங்கே 1 hour. ஸோ 4 hours அதுலேயே போயிடுச்சு. வந்து பார்த்தா எப்படி ஆடிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். 3 nights பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு half a day நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் ஒரு காஃபி டீ வச்சு குடிச்சிட்டு ஸோ மறுபடியும் அகெயின் வேலையை வந்து திரும்பவும் டின்னர் செய்யறதுக்கு வந்து ஆஃபீஸர் வந்து என்னென்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தார். ஸோ அப்புறம் அப்படியே ஜாலியாக பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து பெருசாலாம் தொல்லை பண்ணல, நம்ம லைட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தோம்னா போதும், அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த ஹேமாக்குமே சூப்பராக இருந்துச்சு. மரத்தில் வந்து மாட்டி விட்டுட்டு ஜாலியாக படுத்துக்கிறதுக்கு இது வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் எங்காவது ட்ரிப்பு போனீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு போங்க, நல்லா யூஸ் ஆகும்.
இது இது கட்டினதுக்கு அப்புறம் பசங்கள்லாம் இதை விட்டு இறங்கவே இல்லை. இதுலயே அவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த தடவை கேம்பிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக வந்து ஒரே ஆட்டம்தான் பாட்டம்தான், ஒன்றும் கையில் பிடிக்க முடியல. அப்புறம் கேம்ப் ஃபயர் போட்டோம், ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. கேம் தான், செவன்ஸு, சீக்வன்ஸு, அப்புறம் வந்து ஃபேஸ் 10ன்னு புதுசாக கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆஃபீஸரு. ஸோ எல்லாம் விளையாண்டுட்டு சிறப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேம்பிங்கில் வந்து என்ன இன்னொன்றுனா, ரெஸ்ட் ரூம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஹாட் வாட்டர் வந்து ஹோல் டே வந்துட்டே இருந்துச்சு, எப்போ போனாலும் வந்துச்சு. நீட்டாகவும் வச்சுருந்தாங்க, க்ளீனாக இருந்துச்சு. ஸோ ஆல் ஓவர் இந்த கேம்பிங் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பபிள்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாரும் அங்கே சிவனேன்னு சுற்றிட்டு அமைதியாக வந்து எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் தான் வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம், வாங்க ரீல்ஸ் எடுக்கலாம், வாங்க அதை பண்ணலாம், வாங்க இதை பண்ணலான்னு நான் சொல்றபடி எல்லாரும் கேட்கணும். நீங்க போய் இந்த மாதிரி தான் அவங்கள வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். பட் யாருமே எதுவுமே சொல்லல. சரிம்மா வர்றோம்மா, இந்த பொண்ணு நெக்ஸ்ட் கேம்பிங் வருதா, நான் ட்ரிப்பு வரல, நான் கேன்சல்றா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில யாருமே சொல்ல. பண்ணணுமா, சரி வர்றேன், வந்து தொலைகிறேன், என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பாவமா இருக்கும். ஆனா எனக்கு இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மறுபடியும் எப்போ இந்த மாதிரிலாம் போவோன்னு தெரியாது. பட் இதெல்லாம் வந்து அந்தந்த மூமெண்ட் அப்போ என்ஜாய் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பசங்களுமே நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்களா. ஸோ எங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது இன்னுமே ஹாப்பியாக இருந்துச்சு. சரி அவங்கள வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே வீட்லேயே இருக்கும்போது கொஞ்சம் வந்து இங்கே தான் பெருசாக விளையாடுறக்கும் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது. வீக் டேஸில், வீக்கெண்டில் எப்பயாவது தான் போக முடியும். ஸோ அதனால அவங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணது வந்து இன்னுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னா, மறுபடியும் வந்து கிளம்புற டே வந்துருச்சு. அன்னைக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. போகணுமா, கண்டிப்பாக போகணுமா, பேசாமல் என்னை இங்கேயே விட்டுட்டு போயிருங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபோன் எடுக்கலை, சும்மா பேசிகிட்டு இருந்தது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாத்துக்கூடையும், அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. கேம்பிங் வந்துட்டோம், டென்ட் போட்டாச்சு, கிரில் போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு, மணி 12 ஆயிருச்சு, எங்களுக்கு பைத்தியமும் பிடிச்சிருச்சு. கேம்ப் ஃபயர் போட்டாச்சு, குரூப் போட்டோ எடுத்தாச்சு, கேம்பிங் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஸ்டே வித் பிளாசம் சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.